ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பலமுறை தொடர்ந்து சொல்றது போல 23 நாளும் ஆண்டவர் சமூகத்தில் கூடுவதற்கும், சபையில வந்து கால் வைப்பதற்கும், ஆராதனையில உட்கார்ந்து பாடுறதுக்கும் துதிக்கிறதுக்கும் கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இது பணத்தினால வரல, இது வேற எந்த பலத்தினாலும் வரல, தேவ கிருபையினால நன்றி செலுத்தி அல்லேலூயா நன்றி அல்லேலூயா துதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய கிருபைக்காக நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி இயேசையா உமக்கு நன்றி நன்றி அல்லேலூயா. கிருபை தாரும் ஆண்டவரே, ஒரு விசையாக எங்களை நினைத்தீரே, உமக்கு நன்றி நன்றி அல்லேலூயா. தேவனே நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே ஐயா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஓ பிரபுவா ஓ பிரபுவா நீவே நமஞ்சி காப்பரி, நீவே நமஞ்சி காப்பரி. ஓ பிரபுவா ஓ பிரபுவா நீவே நமஞ்சி காப்பரி, நீவே నమంచి కాపరి. దారి తప్పిన నన్ను నీవు వెదకి వచ్చి రక్షించితివి. దారి తప్పిన నన్ను నీవు వెదకి వచ్చి రక్షించితివి. నన్ను నీవు మరువని దేవా, నన్ను నీవు మరువని దేవా, నీవే నమంచి కాపరి, నీవే నమంచి కాపరి. సులభమా? నీవే నమంచి కాపరి, నీవే నమంచి కాపరివి. ఓ ప్రభువా ఓ ప్రభువా నీవే నమంచి కాపరి, నీవే నమంచి కాపరి. சேர்ந்து சொல்லுவோம். నీవే నమంచి కాపరి, నీవే నమంచి காப்பரி. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் நல்ல மேய்ப்பனாக எங்களை நடத்துகிற, நன்றாய் நடத்துகிறவர் இயேசுவின் மூலத்தினால். 23ஆம் நாளில ரொம்ப குழப்பம், ரொம்ப தடுமாற்றம். கடைசியில சங்கீதம் 23 என்று ஒன்று இருப்பதை நாம் மறந்து ஏதோ செய்கிறோமே அப்படின்னு ஒரு கன நேரத்துல ஒரு உதயம். 78ஆம் சங்கீதம் 70, 71, 72 ஒரு இன்ட்ரோடக்ஷனா வாசிச்சு நம்ம 23ஆம் சங்கீதத்துக்கு போகலாம். பாடிங்க. சங்கீதம் 78 அதிகாரம், அதாவது 78ஆம் சங்கீதம் 70, 71, 72 வசனங்கள்.
ம் தமிழ்ல படிங்க. தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து தாவீதை எடுத்து கரவல் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தம்முடைய இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். ஏன் முதல்ல இந்த வசனத்தை இன்ட்ரோடக்ஷனை வாசிக்க சொன்னோம்னா, 23ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுவதற்கு ஒரு இன்ஸ்பயரா அவருக்கு ஒரு தொடுதலா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த மெய்ப்பனுடைய வேலையை தன் வாலிப நாட்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, உண்மையா உத்தமமா செஞ்சிருக்கிறார். இல்லையா சொல்லுவோம். ஆமென். அதனாலதான் செய்யற வேலையை எப்பவுமே எப்படி செய்யணும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆடு மேய்ச்சதுக்கும் அரசன் ஆக்குறதுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? போர்த்துபார் வீட்டுல வேலை செய்யறதுக்கும் சிறைச்சாலையில இருக்கிறதுக்கும் அதிபதி ஆக்குறதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு. எத்தனை பேர் புரியுதோ தெரியல உங்களுக்கு. இல்ல, ஆண்டவருக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அது அவங்க அப்பாவுக்கு ஈசாய்க்கு லாபம். போர்த்திபார் வீட்டுல உண்மையா இருந்தது, போர்த்திபாருக்கு லாபம். ரைட். பிறகு சிறைச்சாலையில உண்மையா இருந்தது, சிறைச்சாலை தலைவனுக்கு லாபம். அதனால ஆண்டவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? சொல்லுங்களேன். யோபுல ஒரு வசனம் இருக்கு, நீர் உத்தமமும் சென்மையுமாய் நடந்தா அவருக்கு அதனால லாபம் என்ன, பிரயோஜனம் என்ன? ஆண்டவருக்கு அதனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. நமக்கு தான் பிரயோஜனம். எத்தனை பேர் புரியுது? செய்கிற ஒரு வேலைய ஆடுகள் மேய்க்கும் போது அந்த தாவீது அந்த ஆடுகளை உண்மையா மேய்ச்சதுனால ஜனங்களை மேய்க்கிறதுக்கான ஒரு உயர்வை அதிபதியா கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். ஆமென் சொல்லுமா. அந்த அனுபவத்துலதான் இப்போ 23ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு அனுபவத்துல அவர் என்ன தன்னுடைய ஃபீலிங்க, ஒரு ஆடை போல தன்னை பாவித்து, மெய்ப்பனா இல்ல எப்படி பாவிச்சிருக்கணும்? ஆக்சுவலி தாவீது எப்படி பாவிச்சிருக்கணும்? தன்னை என்ன செஞ்சிருக்கணும்? நான் மெய்ப்பனா இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஆடு. நான் அப்படி யோசிச்சுட்டே வந்தேன், பைக் ஓட்டிக்கிட்டு அப்படி தியானிச்சுட்டே வந்தேன். இந்த சங்கீதத்தை எப்படி எழுதி இருக்கலாம் தாவீது? கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணியில. அது அப்படி எழுதாம அவர் தன்னை மெய்ப்பனா பாவிச்சிருந்தா எப்படி எழுதி இருக்கணும் சொல்லுங்க? நான் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன், நல்ல மெய்ப்பனாகிய நான் என் ஆடுகளை மேய்த்து அமர்ந்த தண்ணியில் கொண்டு போய் விடுகிறேன். அப்புறம் அந்த ஆடுகள் பள்ளத்தாக்கில நடந்தாலும் அதை நான் பயப்பட விட மாட்டேன், நான் அந்த ஆடுகளோடு கூட இருக்கிறேன், என்னுடைய கோலும் என்னுடைய தடியும் அந்த ஆடுகளை தேற்றும். அப்புறம் ஆடுகளினுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அந்த ஆடுகளுக்கு நான் என்ன செய்வேன்? ஒரு பந்தை ஆயத்தப்படி. இவர் தான் அந்த ஆடுகள் தலையில எண்ணெயை ஊத்தி இருக்கிறார். யார்தான் ஊத்தி இருக்கிறா? இவர் தான் அந்த ஆடுகள் தலையில எண்ணெயை ஊத்துனா அந்த குழிகள்ல இருக்கிற பாம்புகள், விச ஜந்துகள் என்ன செய்யாது, இதுங்களை தொட முடியாது, அந்த எண்ணெயோட வாசனை தீண்டாது, அல்லது குழியில ஊத்துவாங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க. இந்த மனுஷன் தன்னை ஆடா நினைக்கிறாரு. இப்ப இந்த சங்கீதம் எழுதும் போது அவர் என்ன வாழ்ந்திருப்பாரு? 23ஆம் சங்கீதம் எழுதும் போது தாவீது என்னவா இருந்திருப்பாரு? ரைட், மெய்ப்பனா இருந்திருப்பாரு. இப்போ சரி, இப்ப அவர் யாரா இருக்கிறாரு? ராஜாவாயிட்டு இருக்கிறாரு. இப்போ முழு 12 கோத்திரத்திற்கும் ஒரே ராஜாவா இருக்கிறாரு. ஆமே. எல்லாரும் வந்து இவர் வீட்டு வாசப்படியில நின்று நீர் எங்களை ஆளுகை செய்யணும், நீர் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும்ன்றாங்க. ஆனா அந்த மனுஷன் தன்னை என்ன செய்யறாரு? தான் செஞ்ச வேலையை மெய்ப்பனா நினைக்கல, இன்னும் தன்னை தாழ்த்திக்கிட்டு என்ன செய்யறாரு? ஆடா நினைச்சு எழுதுறாரு. அதனாலதான் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு உயர்வு வந்தாலும் நம்மள நாமளே தக்கிச்சு, தெலுங்குல என்ன சொல்றீங்க? மனமும் மனமே தங்கிச்சு கொனாலி கொனலி அப்படின்னு சொல்லுவீங்க வச்சுக்கோங்க. நமக்கு நாமளே நம்மள கொஞ்சம் யாரும் நம்மளை தாழ்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. யாரும் உங்களை தாழ்மைப்படுத்தவும் நீங்க அனுமதிக்கவும் அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது நான் உங்களை அப்படி போய் எங்கேயோ போய் உங்களை தாழ்த்துவாங்க, தாழ்த்துற இடத்துல என்ன பண்ணிக்கங்க, தாழ்த்துருங்க அப்படிலாம் சொல்ல விரும்பல. உங்களை நீங்கள் என்ன பண்ணி, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உத்தமன் என்று சொல்லு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, இல்லையா? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் உத்தமன், தன்னைத்தான் தாழ்த்துகிற. இப்ப இந்த மனுஷன் தன்னை மேய்ப்பனோடு கம்பேர் பண்ணி நான் இப்படி யோசிக்கிற, பைக் ஓட்டிக்கிட்டே வரும்போது இப்படி எழுதி இருக்கலாமே. இவர் தானே மேய்ப்பன், இவர் என்ன பண்ணிருக்கணும்?
அந்த ஆடு சொல்ல முடியாது, ஆடுக்கு பேச முடியாது. இவர் தன்னை மெய்ப்பனா நினைச்சு, நான் எப்படி கரடி கையில இருந்து இந்த ஆட்டை என்ன பண்ணேன், காப்பாத்தினேன், அப்புறம் சிங்கத்து கையில இருந்து என்ன பண்ணேன், காப்பாத்தினேன்னு பில்டப் பண்ணிருக்கலாம், தன்னை பெருமை பேசியிருக்கலாம். நான் இந்த மனுஷன் தன்னை ஆடான்னு நினைக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்களே குறைச்சிக்கிட்டா மீன்ஸ் தாழ்மைப்படுத்திக்கிட்டா ஒண்ணு குறைஞ்சு போயிடவே மாட்டீங்க. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாழ்மைன்னா அதற்கான தகுதி இருந்தும் நம்ம என்ன செய்யணும், நம்மள தாழ்த்திக்கணும். அதுக்கு பேரு தாழ்மை. நமக்கு தகுதி இல்லாம அல்லது நம்ம தகுதிக்கு மீறி என்ன செய்யக்கூடாது, போயிடவும் கூடாது, அதுக்கு பேரு பெருமை. புரியுதுங்களா? ஒரு சில இடங்களை சூஸ் பண்ணி, ஒரு சில ஸ்டாண்டர்டு, ஒரு சில விஷயங்களை பிக்ஸ் அப்படி கிடையாது. கொஞ்சம் நம்ம நாம என்ன செஞ்சுக்கணும், தாழ்த்திக்கணும். இப்ப வாங்க ஒண்ணுக்கு வரலாம். 1:23 படியுங்கள். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, மனப்பாடமா தெரியும்ல. சொல்லுங்க. நான் என்ன செய்வதில்லை, அதாவது நான் குறைவுபடுவதில்லை. தமிழ் வார்த்தை தாழ்ச்சி அடைவதில்லை அப்படின்றத விட தெலுங்குல என்ன பண்ணீங்க, நான் ஏமி கழுகு, எனக்கு எதுவுமே என்ன இல்லை, குறைவா இருந்தது இல்லை. அது முக்கியம் இல்லை. இதுல நான் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ண போறது 4 தான். ஆனா வார்த்தையை படிக்கலாம். என்ன கர்த்தர் மேய்க்கிறதுனால, கர்த்தரனை நடத்துவதினால் ஒன்று இருக்கிறது, எனக்கு என்ன செய்வதில்லை, குறைவுபடுவதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய ப்ராசஸ்ல, ஆண்டவருடைய நடத்துதல, திட்டத்துல குறைவு என்கிற வார்த்தைக்கு என்ன கிடையாதுங்க, இடமே இல்லை. படிங்க நெக்ஸ்ட். மேய்த்து ஆட்டுக்கு தேவை, இது ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்கு தேவை என்ன தேவை, புல்லு தேவை. அதுக்கு தேவை என்ன தேவை, தண்ணி தேவை. ஒரு மேய்ப்பன் இந்த ஆட்டை நடத்தும் போது எந்த இடத்துல தான் கொண்டு போவாரு, ஆடு மேய்ப்பனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆடு மேய்ப்பன் மேய்க்கணுமா, மேய்ப்பன் ஆடு மேய்க்கணுமா? அதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். நிறைய ஆடுகள் தங்களையும் மேய்ச்சிக்கும், மேய்ப்பனையும் மேய்க்கும். அல்லேலூயா. சொல்லுங்க என்னது, தங்களையும் மேய்ச்சிக்கும், விட்டா மேய்ப்பனே என்ன செஞ்சிடும், மேய்ச்சிடும். ஆனா இந்த ஆடு என்ன சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் என்ன செய்கிறாரு, கொண்டு, ஏன்னா இவர் தான் கொண்டு போறாரு, ஆடு சொல்லல. இவர் தான் அந்த ஆட்டுக்கு தேவை என்னதான், பசுமையான அமர்ந்த அருமையான புல்வெளியில என்ன செய்யறாரு. இப்போ அதிகமா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, தினமும் உங்க உணவுல கீரை என்ன பண்ணுங்க சேர்த்து. கீரை என்ன வகை, வெஜிடபிளா, அரிய கண்டுபிடி. செடி வகையா? சில புல்ல போன்ற கீரைகள் இருக்குல்ல, பார்த்திருக்கீங்களா? இல்ல, ஒரு புல்லுகளோடு சேர்ந்து வளர்ற ஒரு விஷயம், தரையோடு தரைய புல்லுகளோடு சேர்ந்து வளர்றது. இந்த ஆடுகளுக்கு இதுல அவ்வளவு போஷிப்பும் அவ்வளவு போஷாக இருக்குது. இந்த ஆடு சொல்றது, நான் என்ன எங்க நடத்துறாரு, என்ன புல்லுல, ஆடு சொல்லல, தாவீது சொல்றாரு, நான் ஆடுகள் எங்க நடத்திட்டு போறேன், புல்லுள்ள இடங்களில் நடத்திட்டு போறேன். அதுக்கு தேவையான குழப்பமான அல்லது ரொம்ப கலங்கின தண்ணீர் இல்ல, தெளிந்த தண்ணீர். அமைன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்பவுமே நம்ம மனநிலை எப்பவுமே தெளிவா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனநிலை எப்படி இருக்கணும்? குழம்புச்சினாலோ, இந்த கண்ணு இருக்கு தெரியுமா, இந்த கண்ணு யாருக்குள்ள ரொம்ப சுத்துதோ அவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பார்த்திருக்கீங்களா? தெரியுமா உங்களுக்கு? சைக்காலஜி தெரியுமா? சைக்காலஜி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா நான் காலேஜ்ல சைக்காலஜி எடுத்துக்கலாம் மேபி. நான் எங்க எக்கனாமிக்ஸ்க்கு அந்த பக்கம் போனா சைக்காலஜி இருக்கும். அப்புறம் அங்க அது சில பிள்ளைங்களோட பழகுற சூழ்நிலை வரும். அப்படி பழகும் போது சில சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, பழகுவோம். அப்போ நம்மளுக்கு சைக்காலஜி தான் செஞ்சிருக்கோம், ஊழியத்துக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டரே இருக்கிறாங்களே, என்ன கொட்டிமா, அப்படி ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். கண்ணு போட்டு நல்லா சுத்தனா வச்சுக்கோங்க, ஆள் என்னவா இருக்குது, குழப்பத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஆடு, அதாவது இந்த தாவீது சொல்றாரு, நான் அதை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறேன், அடுத்ததுக்கு அதற்கு என்ன செய்கிறேன், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அதை என்ன செய்கிறேன், நான் கொண்டு போய் விடுகிறேன். அல்லேலூயா. நல்ல ஒரு மேய்ச்சலை தான் அந்த ஆடுகளுக்கு கொடுத்ததை தாவீது சொல்றாரு. நீங்கள நான் எத்தனை பேர் சொல்லுவோம், கர்த்தர் என்ன நல்லா மேய்ச்சிருக்கிறாருன்னு. அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும், உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தி ஜபத்துல சொல்லிருக்கீங்களா? எப்பயாவது புது ட்ரெஸ் போட்டா சொல்லிருக்கீங்களா? இப்பெல்லாம் அந்த ஜபெல்லாம் போச்சு. அப்பெல்லாம் புது ட்ரெஸ்க்கு என்ன பண்ணுவோம், என்னப்பா காமிச்சு நம்ம கிட்ட ஜெபம் பண்ணி என்ன கொட்டியுமா, புது ட்ரெஸ் மேல எல்லாம் என்ன செய்வோம்,
கை வச்சு ஆண்டவரே இந்த புது ட்ரெஸ் கொடுத்து. இப்பெல்லாம் அப்படி இல்லை, நிறைய நம்ம வசதி ஆயிட்டோம். அதனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஜபங்களுக்கு என்ன ஆயிட்டோம், கொஞ்சம் மறந்துட்டோம். ஆண்டவரே நல்ல சாப்பாடு தந்தீரே, திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விருந்து போல தந்தீரே, ஒரு நல்ல ஆகாரத்தை தந்தீரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஆமா. ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கு. 3 வாசிங்க. தேற்றி அவர் என் ஆத்துமாவை என்ன செய்கிறார், தேற்றுகிறார். ஆத்மாவுல ஒரு தேர்தல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆத்மாவுல ஒரு என்ன இருக்கணும், ஒரு தேர்தல். படிங்க, என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அப்புறம் என்ன சொல்லுது அந்த ஆடு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, மரணமே ஏற்படக்கூடிய அளவுக்கு சில பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் இருக்குது. ஆனா அது சொல்லுது, நான் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னு சொன்னால், இப்போ இப்படி சொல்றேன், இந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளோடு இருந்ததுனால கரடி கிட்ட இருந்தும் சிங்கத்துக்கிட்ட இருந்தும் அந்த ஆடுகளை காப்பாத்தினார். காரணம், தாவீது அந்த ஆடுகளோடு கூட இருந்ததுனால. இப்ப தாவீது என்ன சொல்றாரு, தன்னோடு கம்பேர் பண்றாரு. தாவீத சவுலும் அப்சலோமும் துரத்தும் போது, அவர்கள் இவர வேட்டையாட நினைக்கும் போது தாவீதை காப்பாத்தினது கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும், தெலுங்குல என்ன போட்டிருக்குமா, ஓ காடாந்திர காலம் பாடுவீங்களா, அதுதானோ, சரி. அப்புறம் ராக்குனா, அப்புறம் பிரைஸ்ரா அல்லேலூயா. அதாவது மரணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்னவா, என்ன போட்டிருக்கு படிங்க, மரண இருளின், மரணம் இல்ல, மரணத்தை போல ஒரு நிழல், மரணத்தை போல ஒரு இருள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். 4 தான் இப்ப முக்கியமானது. முக்கியமானதோட இந்த நாளுக்கான வார்த்தை படிங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அப்போ ஒரு மேய்ப்பனுடைய கையில என்ன இருக்கும், ஆடுகளை மேய்க்கும் போது கோலும் இருக்கும் தடியும் இருக்கும். டூல், இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட், மேய்க்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். அல்லேலூயா, ஆமென். இப்ப இதை தியானிக்கும் போது, ஆண்டவரே இது ரொம்ப அரச பரசான ஒரு சம்பவம் ஆச்சு, இது எப்படி அப்படின்னு சொல்லும் போது இதுல 2 விஷயம் இருக்குது. இது ஜனங்களுக்கு நமக்கு முழுக்க முழுக்க வாக்கு தத்தங்களையே கேட்டு பழகி, ஆசீர்வாதங்களையே கேட்டு பழகி, கொஞ்சம் கூட ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுதோ, அல்லது ஆண்டவர் நம்ம சில நேரங்களை சிட்சிக்கும் போதோ நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போயிடுறோம். நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் கூட கஷ்டப்படுறோம். ஏன்னா நம்ம சிற்றையை சகிக்காதிருந்தால் நாம் பிள்ளைகள் அல்ல. குழந்தைங்களுக்கு அடிச்சா இப்பெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்குது, ஆக மாட்டேங்குது. அடிக்காத அப்படின்னு சொல்லுதுங்க. ஸ்கூல்ல அடிக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிச்சு, வீட்டுல அடிக்காதுன்னு யாரு சொல்றா சொல்லுங்க, பிள்ளைகளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யக்கூடாதுன்னு, மேலெல்லாம் கை வைக்காத, அடிக்க. அப்பெல்லாம் அடிச்சா, நான் சொல்றேனே, என் தங்கச்சினால கையில அடிச்சதுல காலில் தான் அடிச்சிருக்கேன். மேபி எங்க அம்மா அடிச்சாலும் சரி, ஒரு வார்த்தை எதிர்த்துலாம் என்ன செஞ்சதில்ல, பேசிய காதால கேட்டதே இல்ல. மொத்துன்னு மொத்துனா கூட அதுல என்ன தெரியுமா, உள்ளுக்குள்ளே திட்டிப்பாங்க, வெளியில வாய் திறந்து வச்சுக்க மாட்டாங்க. திட்டுவாங்கன்னு வச்சுக்கலாம், முணுமுணுப்பாங்க, ஆனா வாயில என்ன செய்யாது, வார்த்தை வராது. சிக்ஷைகள் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. சபையிலேயே சிக்ஷிக்க முடியல, சிக்ஷையான வார்த்தைகள் என்ன செய்ய முடியல, பேச முடியல. அப்படி பேசிட்டா ஒருவேளை ஆளுக்கு என்ன பண்ணிப்பாங்க, இது என்னதான் திட்டுறாரு, இது இவங்களதான் திட்டுறாங்கன்னு
சொல்லுவாங்க. சில பேர் தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க சிரிச்சித்து பேசுங்க பாஸ்டர், கண்டிச்சு பேசுங்க, இப்போ பேசுறீங்க பத்தியா, இதான் பாஸ்டர் செய்தி, அப்படி பேசுங்க. அப்படியா, ஓகே. புரியுதுங்களா சொல்றது? இங்க வசனம் என்ன சொல்லுங்க, உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யுமாம், தேற்றுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த கோலை கொண்டு அவர் என்ன செய்கிறார், அதாவது ஒரு நீண்ட கோல், நீண்ட குச்சி, அது என்னது, கிளைகளை செடிகளை என்ன செய்யுது, பறிச்சு ஆடுகளுக்கு கொடுக்கிறதுக்காக, அல்லது ஆடுகள் தூரமா போன ஆடு காலுக்குள்ள என்ன செஞ்சது, வளைஞ்சு இருக்கும், அதை பிடிச்சி ஆட்டை தம் பக்கமா இருக்கிறதுக்காக. கையில இருக்கிறது இன்னொன்னு தடி, கையில இருக்கிறது இன்னொன்னு ஏதாவது துஷ்டம் மிருகங்கள் வந்தா இந்த குச்சியை வச்சுக்கிட்டு அதுகிட்ட என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. கரடி வந்தா, சிங்கம் வந்தா, குச்சிக்கு அது ஒண்ணும் பண்ணாது. ஆனா தடி, பலமான தடி இருந்தா அந்த துஷ்ட மிருகங்களை தாக்க முடியும். சில நேரங்கள்ல சொல்லுங்க என்ன செய்ய முடியும், சில நேரங்கள்ல இந்த ஆட்டு கால கையை உடைக்கிறதுக்கு எது தேவைப்படும், இல்ல இந்த தடி. கோல்ல வந்து சாப்பாடு போடுறதுப்பா, அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க, இல்ல அதான உண்மை. அடிக்கிற கை தான் அணைக்கும், அணைக்கிற கை தான் அடிக்கும். ஒரு கையில தடி, அதாவது கோல், ஒரு கையில தடி. எந்த அளவுக்கு நமக்கு வெறும் சாப்பாடு மட்டும், வெறும் ஆசீர்வாதம் மட்டும் முக்கியம் கிடையாது, தடிக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் தான். அல்லேலூயா. அது என்ன செய்யுது, எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை என்ன செய்யுது, பாதுகாக்குது, நம்மையும் பாதுகாக்குது. சொல்லி இருக்கிறேன், சில நேரங்கள்ல மேய்ப்பனே ஆட்டோட காலை உடைச்சி கட்டை போட்டு என்ன பண்ணுப்பான், அது ஓடிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், செய்வான்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? அதுவும் நம்ம பிரயோஜனத்துக்காக தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில நேரங்கள் கர்த்தர் நம்மை அடிப்பதும் நம்முடைய நன்மைக்கு தான். அல்லேலூயா. அவர் கை அடிக்கிறது, அவர் கை நம்ம என்ன செய்கிறது, ஆற்றவும் செய்கிறது. அடிச்சு அவர் என்ன காயப்படுத்தி காயம் கட்டுகிறாராம். அப்போ இந்த ஆட்டுக்கு அது சொல்லுது, எனக்கு கோலும் இருக்கிறது, எனக்கு என்ன இருக்குது, தடியும் இருக்கிறது. இந்த கோலுக்கு தடிக்கும் அப்படியே ஒரு கம்பேர், ஒரு ஜாயின் பண்ணலாம் நம்ம. படிங்க, நெக்ஸ்ட் படிங்க, 5 படிங்க. ஆமா, இது ஒரு கைத்தறி, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, அப்புறம் என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், அப்புறம் பாடும்போது சிரத்தை, அப்படி எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச பகுதி எதுதான் இந்த சங்கீதத்துல, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்ன செய்கிறார், என்னையால அபிஷேகம், அது அது மட்டும் பிடிச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வாங்க. இல்லம்மா, அடுத்தது 6. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நான் என்ன செய்வேன், நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யும். அப்போ நமக்கு இன்னைக்கு நன்மையும் கிருபை, தெலுங்குல என்ன பண்றது, என்ன எங்க வருமா, கிருபா ஷேமம் எங்க வருமா, என் பின்னாடி வரும். அப்போ நன்மை கிருபை உங்களுக்கு வரணும், அல்லது நன்மை கிருபை உங்களுக்கு தொடரணும்னா தடியும் கோலுக்கும் உங்களுக்கு வேலை இருந்தாகணும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நன்மை வேணுமா, கிருபை வேணுமா? அப்போ என்ன என்ன வேலை இருக்கணும், வெறும் சோறு மட்டும் போட்டு வறுத்தா வேலைக்கு தத்தியாவும் தொம்மையாவும் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா அது மாதிரி ஆளுங்கள, தத்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா? வெறும் சோத்தை மட்டும் போட்டு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலன்னா எதுவுமே என்ன செய்யாது, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது, ஒரு எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 3 வேளை சோத்தை தின்ட்டு போஸ்ட் கார்டு கூட எது தெரியாது. என்ன எது தெரியாது சொல்லுங்க, ஃப்ரம் அட்ரஸ் லெட்டர் எழுதும்போது ஃப்ரம்மா டூவா, என்ன நாம் யார், நான் ஃப்ரம்மா, அவங்க டூவா, இல்ல நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி தத்தி மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்ல, பாருங்க என்னவா, கோலும் தடி, 4 6 கம்பேர் பண்ணலாம். கோலும் தடியும் என்னை என்ன செய்யும், என்னை தேற்றும். இந்த தேற்றுதல் ரொம்ப முக்கியம். கம்ஃபர்ட் அப்படின்னு, அந்த கம்ஃபர்ட் இல்லைன்னு சொன்னா நமக்கு, அப்படி ஒரு ஆறுதல் தேர்தல் இல்லைன்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அதுக்குதான் ஜெபிக்கும் போது கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல அப்படி ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒரு தேர்தலை நீங்க தாராளமா உணர முடியும். ஜெபிக்காதவங்களுக்கு இந்த ஆறுதல் தேர்தலும், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லு. துன்மார்க்கு என்ன கிடையாதா, சமாதானம் கிடையாது. ஆனா நீதிமானுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. மறுபடியும் படிங்க, 6 படிங்க, மறுபடியும் படிங்க. நான் ஜீவனுள்ள நாள் எல்லாம்
நன்மை கிருபையை நான் அதனாலதான் சொல்றேன், நாம எதையும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தரே நமக்கு எல்லாத்தையும் தேடி தருவாரு. அல்லேலூயா. எந்த புல் நல்லது, எந்த தண்ணி ரொம்ப நல்லது, எந்த இடத்துல இது சிட்டிங் ஆகணும், எந்த இடத்துல இவங்க கூடார போடணும், எந்த இடத்துல இவங்க இலைப்பாறணுங்கிறத மெய் பண்ண முடிவு பண்ணுவார். படிங்க. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். இந்த அனுபவம் யாருக்கு வேணும்? எந்த அனுபவம்? தெலுங்குல என்ன போட்டிருக்குமா அது? ஆமென். இன்னைக்கு அந்த பாக்கியம் எல்லாருக்கும் இருக்கா? கர்த்தருடைய வீட்டில, கர்த்தருடைய ஆலயத்துல நிலைத்திருக்கிற, அதுவும் எப்படிப்பட்ட நாட்களா? தமிழ்ல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? நீடித்த நாட்கள். தெலுங்குல என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஃபார் எவர். நான் அடிக்கடி சொல்றேன்ல, இந்த 23 நாள் அல்லது இந்த 20 வருஷமா அல்லது இந்த 30 வருஷமா கர்த்தருடைய வீட்டுல இருக்கிறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அப்படி, அதனால சொல்றேன், சில பேருக்கு சொல்லுவேன், சில பேருக்கு கர்த்தருடைய வீட்டுல நிலைக்கிற பாக்கியம் இருக்காது. சபைக்கு போகலாம், சபையில ஒரு சில அங்கத்தினர்களா இருக்கலாம், அது மெம்பர்ஸ். அது யார்? அவங்களா உறுப்பினர்கள். நீங்கள் உறுப்பினரா? உங்களை கேட்கிறேன், நீங்கள் உறுப்பினரா உறவினரா? புரியுதுல? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சபையில ஒரு மெம்பரா இருக்கலாம், ஒரு 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 ஐடி கார்டு மாதிரி இருந்துட்டு போகலாம். அப்படி இல்ல. இந்த இந்த ஆடு சொல்லுது, நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பேன்? நீடித்த நாட்களா. அதுவும் முன்னாடி வார்த்தை படிங்க, என்ன சொல்லுது? அதுதான் முக்கியம். எது நீடித்த நாட்கள்? இந்த பூமியில வாழ்ற, உயிரோடு வாழ்க்கிற நாளெல்லாம் அடுத்தது பரலோகம் போன, இந்த வீட்டை விட்டு போனா அந்த பெரிய வீட்டுக்கு போயிடுவான். அல்லேலூயா சொல்லுவான். இந்த வீட்டிலே நிக்காத ஆளு எங்க அந்த வீட்டுல நிக்கும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? சபையிலேயே ஒரு ஆளால நிக்க முடியல, சபையிலேயே ஒரு ஆளால நிலைக்க முடியல அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்க. நான் அதுதான் சொல்றது, சபையில கர்த்தருடைய வீட்டுல இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நிக்கிறோம், இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா உயரணும், படிப்படியா முன்னேறணுமே தவிர கர்த்தருடைய வீட்டை விட்டு தூரம் போகவே கூடாது. அதனாலதான் சொல்றது, உங்களுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்துக்கிறதுக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உயிருள்ள நாளல்ல. அந்த வார்த்தையை மறுபடியும் படிங்க, 6 படிங்க, மறுபடியும் படிங்க. கர்த்தருடைய வீட்டிலே. தெலுங்குல என்ன போட்டிருக்கேன்? என் வாழ்க்கை முழுவதும் நான் ஆண்டவருடைய வீட்டுல என்ன செஞ்சிருப்பேன்? நிலைத்திருப்பேன். அதாவது வாழ்ந்து கொண்டிருப்பேன். காரணம், இப்பதான் நாளுக்கு வாங்க, நாளுக்கு வாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஆடு வெறும் சாப்பாடு மட்டும், ஆகாரம் மட்டும், வெறும் போஷிப்பு மட்டும், வெறும் உதவி மட்டும் கேட்டு அது வாழ்ந்து வளரல. அதற்கு என்ன, அடிக்கடி தடிக்கும் அது என்ன செய்யுது? வேலை கொடுக்குது. ஹல்லேலூயா. வெறும் சத்துருக்கள் கிட்ட இருந்து மட்டும் காப்பாத்துறது இல்ல. எதிரி வெளியிலயே இருப்பான், உள்ளேயே இருப்பான். நாமே நமக்கு கூட என்னவா மாறிட முடியும்? தமிழ்ல சொல்லுவாங்க, எதால கெட்டேன் நோரால கெட்டேங்கிற மாதிரி, அவன் கையை எடுத்து அவன் கண்ணு என்ன பண்ணிக்கிறான்? குத்திக்கிறான்ல சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி நாமளே நமக்கு சில நேரங்களில் கெடுதி என்ன செஞ்சுப்போம்? வர வச்சு. அப்படின்னா எப்படி அர்த்தம்? நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய முடிவுகளே சிலது நமக்கு என்னவாயிடும்? நம்ம ஆயுசை கெடுத்துரும்னு ஒரு ரசனை இருக்கு. நாவானது சரி அபயமா இருந்தாலும் ஒரு சின்ன நெருப்பு காட்டை கொளுத்துவது போல, ஒரு சின்ன நாவு வார்த்தை என்ன செய்த ஆயில் சக்கரத்தை என்ன பண்ணிடுமா? கொளுத்து போயிடுமா? அப்படின்னா யோசித்து பாருங்க. மற்றவங்கல்ல யாரோ சூனிய வச்சுட்டாங்க, யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க, யாரோ நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, யாரோ நமக்கு இல்ல, நாமளே நமக்கு என்ன செய்ய முடியும்? தீமையை வர வைத்துக் கொள்ள முடியும். அப்போ நமக்கு கர்த்தர் என்ன செஞ்சாங்க? நம்மள கொஞ்சம், அதனாலதான் சொல்ற, என் வாய்க்கு என்ன வைங்க? காவல் வைங்க. அப்புறம் ஒன்னா சங்கீதம் படிக்கலாம், முடிக்கலாம். பாருங்க, ஒன்னா சங்கீதம் எடுங்க, 1 படிங்க. ஆலோசனை, வழி, இடம், படிங்க. அப்ப கவனிச்சுக்கங்க, இது எல்லாம் என் காது, என் வாயி, என் கை, என் காலு, ரைட்டா? நான் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கிற, பாவிகளுடைய வழியில நடக்கிற, பரியாசக்காரரோடு உட்காரன்னு சொன்னா, நான் அது என்ன சொல்றது? பாவிகள் நீதிமான்கள் சபையில, அந்த வசனத்தை படிங்க. அதுல ஒன்லயே கடைசியா இருக்க பாருங்க, கடைசி வசனம்.
கவனிச்சியா? ஆமா. வழியோ நிற்பதில்லை. துன்மார்க்க நீதிமான்கள் வழியை கத்தரப்பன் இருக்கிறார், அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்போ திரும்ப என்ன சொல்லுது இந்த ஆடு? அதுதான் நாங்க சின்ன வயசுல பாடுவோம்ல, வழி தப்பி நான் தீரிந்தேன். அது தெலுங்குல பண்ணல, ஓ பிரபுவாலனது தாரி தப்பி நான் நன்னூனு நீ வதக்கி வச்சு. வழி தவறி போனாலும் தட்டி வந்து என்ன செய்யுது, அடிச்சு கோல் என்ன செய்யுது, இழுத்து ஓடுவியான்னு காலே. அப்பெல்லாம் அப்படி அடிப்பாங்க. போய் பேசினா வாயில அடிப்பாங்க, திருன்னா கையில அடிப்பாங்க. கையில என்ன பண்ணுவாங்க, சூடு வைப்பாங்க. வேற மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணா கால் என்ன பண்ணுவாங்க, அடிச்சு கை காலம் உடஞ்ச பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. பேரண்ட்ஸ் அடிச்சு கை கால் உடஞ்ச பிள்ளைங்க டீச்சர்ஸ் அடிச்சு கூட என்ன செய்யும். அப்பெல்லாம் அப்படிலாம் நடக்கும். இப்பெல்லாம் டீச்சரும் அடிக்க கூடாது, பேரண்ட்ஸும் அடிக்க கூடாது. அப்ப விஷயம் என்ன, நாமே கூட நமக்கு என்ன செய்ய முடியும், கெடுதலை வர வச்சுக்க முடியும். சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே எந்த அளவுக்கு எங்களை போஷிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு எங்களை பராமரிக்கிறீங்களோ, உணவு கொடுக்குறீங்களோ, உடை கொடுக்குறீங்களோ, அதே போல எங்களை சிக்ஷிக்க வேண்டிய நேரத்துல சிக்ஷித்து, தண்டிக்க வேண்டிய நேரத்துல தண்டிச்சு எங்களை சரியான பாதையில நடத்தும். நாம் ஜெபிக்கலாம். உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து அவையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய கிருபை தாரும் ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, நீர் எங்களை நன்றாய் நடத்துகிறீர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வழி தவறும் போதெல்லாம் ஆண்டவரே, உங்க விட்டு தூரம் போகும் போதெல்லாம் உடைய கோலை கொண்டு எங்களை கிட்ட சேர்த்து கொள்ளுங்க. உடைய தடியினால் எங்கள் சத்துருக்களை நீர் எங்களுக்கு விளக்குவது போல சில நேரங்கள் எங்களையும் சிற்சைக்குள்ளாக நடத்தி ஆண்டவரே அப்பா, நாங்கள் உண்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு, வழி தவறாதபடிக்கு. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழி அதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தாமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளேன் உரைத்தார். தாமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளேன் உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொல்லுவோம், இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர்
எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. இயேசு என் மெய்ப்பரானார். அல்லேலூயா. அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்தி வருகிற வழிகளில் எல்லாம். அல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. எனக்கு புல் தேவையா, எனக்கு தண்ணீர் தேவையா, எனக்கு ஓய்வு தேவையா, எனக்கு ஆறுதல் தேவையா, எனக்கு தேறுதல் தேவையா, எனக்கு பாதுகாப்பு தேவையா, எனக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டுமா, என் மேய்ப்பன் என்னை நன்றாய் நடத்துகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மேய்ப்பர் என்னை நன்றாய் நடத்துகிறீர், உமக்கு நன்றி. நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆடு சொல்வது போல எனக்கு ஒன்றும் குறைவதில்லை, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எல்லாவற்றையும் என் மேய்ப்பன் பார்த்து கொள்ளுகிறார். அந்த மேய்ப்பனை தொடர்ந்து அவருடைய வீட்டுக்குள்ள, அவருடைய பிரசனத்துக்குள்ள நான் இருப்பேன். எதையும் நான் தேட வேண்டியதில்லை. எனக்கு தேவையான நன்மை கிருபை என்னை தேடி வரும். காரணம் அவருடைய கோலும் தடியும் எனக்கானது, என்னை வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது. உமக்கு நன்றி அப்பா. இந்த 23ஆம் நாள் வரை ஆண்டவரே இந்த ஜெபத்தை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துமையா, கிருபைகளை தாருமையா அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.